பேசும் தமிழ் பொண்ணு நல்ல ரோசம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்கு. வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு லதாஸ் டேல்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அவுச்ச முட்டையும் மட்டன் குழம்பும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இஞ்சி, பூண்டு, சோம்பு, ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் தான் செய்யணும். குக்கர் சூடான பிறகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பை கொஞ்சம் சவுக்க விட்டதும் வெங்காயம் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், பெருசாக அரைஞ்சிருக்கேன். மட்டன் 7 விசில் விடுறதுனால வெங்காயம் தெரியாமல் போயிடும். வெங்காயத்தை போட்டு உப்பும் மஞ்சாத்தூளும் போட்டு வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை வெங்காயத்தில் போடுங்க. போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போக நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கறி கழுவி வச்சுருக்கோம்ல மட்டன், அதை தூக்கி அந்த மசாலாக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு கறியை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. நான் கொஞ்சம் தண்ணியாகவும் கொஞ்சம் வெங்காயம் எதுக்கு 1/2 கிலோ எடுத்தோன்னா நல்லா வெங்காயம் திக்கு கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்கு தான் நம்ம அந்த 1/2 கிலோ வெங்காயம் எடுத்தோம், சரிங்களா? நான் திக்காகவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தளத்தலனும் 2 வேளைக்கு செஞ்சுருக்கேன். அதனால் நல்லா தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு மிளகாத்தூள், நான் மசாலா காரம் தான் நிறைய இருக்கும், மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு முட்டையை நல்லா கழுவி எடுத்து அந்த மசாலா அந்த குழம்புல போடுங்க. போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 7 விசில் விடுங்க. விட்டுட்டு பாருங்கள், நல்ல கமகமன்னு மட்டன் குழம்பு அவுச்ச முட்டை ரெடி ஆகிருக்கும். சூப்பராக இருக்கும். சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.